கவனித்தோடு எல்லா நிலைகளிலும் இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் தவறு நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தால் தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டவர் கவிஞர் மு. சீதா அவர்களை நெருப்பாயில் இருப்பாய் தமிழா என்ற கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். பெற்றோருக்கு முதல் வணக்கம். மற்றும் சொல்லின் செல்வ ஆவணி ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் பெரியசாமி ஐயா, ராணிகுமார் ஐயா, செல்வம் ஐயா மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் மற்றும் என் அன்பு சகோதரர்கள் மற்றும் என் அன்பு சகோதரிகளுக்கே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே என் கவியை வலிக்கிறேன். தேசிய விருதாளர் மு. சீதா. இருப்பாய் தமிழா, இனி நெருப்பாய், வயது பணிந்து துவண்டு விடாதே, முயன்று துணிந்து எழுந்து வா, விதி என்று பயந்து விடாதே, வீரம் கொண்டு எழுந்து வா, உன் அளவு விண்ண அளவு வெற்றி காட்டியிருக்கிறது, வியந்து பார்க்க ஆள் இருக்கிறது, இனி நெருப்பாய் எழு. நம் பண்டைய தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வணிகம் அனைத்திலும் சிறந்து விளங்கினார்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் அடிமை கட்டி கிடந்ததை மீண்டெடுத்த வீர தமிழச்சி மீண்டும் கைப்பற்றிய நம் முப்பாட்டி வேலுநாச்சியார் அச்சம் தவிர்த்து முயன்றார்கள், வெற்றி பெற்றார்கள். இன்று வரலாறு பேசுகிறது. முயன்றால் முடியாதது கிடையாது. நட்புக்கு எடுத்துக்காட்டு குயிலி நெருப்பாய் எறிந்தார். வீர வழியில் வந்த நாம் உறங்கலாமா? வறுமையில் வாழ்ந்த பாரதியார் தன் பசியும் மனைவி பசியும் குழந்தை பசியும் பாராமல் இருந்த கைப்பிடி அரிசியும் பறவைக்கு போட்டு மகிழ்ந்தார். பாரதி வறுமையில் இருந்தாலும் அவர் எழுத்திலும் எண்ணத்திலும் வறுமை இல்லை. மனதில் உறுதி வேண்டும். விழுவேன் என்று நினைத்தாயோ? அச்சமில்லை, அச்சமில்லை. இதை உணர்ந்த பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களாக இருக்கிறோம். நம் முப்பாட்டன் சொன்னது பெண்களின் வாழ்க்கை பயணத்திற்கு உதவுகிறது. நேர்மை வெற்றி தரும். அன்று நெருப்பாய் எழுந்தார்கள். அதனால்தான் சுதந்திர மூச்சு காற்றை நாம் சுவாசிக்கிறோம். எல்லா வளமும் நிறைந்த நம் நாடு பாரத நாடு. அறம், அன்பு, உழைப்பு வளரட்டும். வம்பு நீங்கி, முன்ன நாள் விட்ட புஞ்சிதல் மடிவது நீங்கி, போதை நீங்கி, மடந்தை நீங்கி, பொறாமை நீங்கி, வறுமை நீங்கி, தரணி செழிக்கட்டும், ஒற்றுமை நிலைக்கட்டும். காசிக்கு வீசும் அதிகம் இந்த மண்ணில் விட்டாசலத்தில் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. வணக்கம், நன்றி. அச்சத்தை துறந்தால் உச்சத்தை அடையலாம். பாரதி சொன்ன தாரக மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று மு. சீதா அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். நல்ல கவிதை சொல்லி நெம்புவோர் சொற்களால் நிமிர்ந்து உட்கார வைத்த கவிஞர் மு. சீதா அவர்களை பாராட்டுகிறேன். அடுத்து கவிதை பாட கள்ளக்குறிச்சியிலிருந்து கவி பாரதி கோபி அவர்கள்